ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலி டே அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி வந்து ப்ரௌனி கேக்கிൻ്റെ ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக 150 கிராம் அன்சால்ட்டட் பட்டரும் 300 கிராம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் எடுத்திருக்கு. பட்டர் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் பட்டர் தான் எடுக்கணும். அதோட பவுலில் சுத்தமாக தண்ணியும் ஒன்றும் இருக்கக்கூடாது, நல்லா க்ளீனான பவுலில் தான் எடுக்கணும். இது ரெண்டும் ஒன்றாவே எடுத்துகிட்டு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் செய்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ணிவிட்டு அது மேலே வச்சு தான் நம்ம மெல்ட் செய்து எடுக்கணும். டைரெக்டாக மெல்ட் செய்து எடுக்கக்கூடாது. அப்படியே ஃப்ளேம் ரொம்ப லோவில் வச்சு தான் மெல்ட் செய்யணும். ஸ்பீடில் வச்சு நம்ம ரொம்ப ஹையாக வச்சால அது அப்படியே கட்டை பிடிச்சிடும். அதனால் அப்படியே ரொம்ப ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு அப்படியே பாயில் பண்ணி எடுத்துக்கலாம், மெல்ட் செய்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 250 ml மைதையும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் போட்டு ஜெலிச்சு எடுத்துக்கலாம். அது நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டு ஹேண்ட் விஸ்கோ பீட்ரோ எது வச்சு வேணாலும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். அடிச்சுட்டு பொடிச்சு வச்ச சர்க்கரை ஒரு 3/4 கப்பு சர்க்கரையும் பொடிச்சு வச்சுருக்கு, அது இது கூடவே போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். முட்டையும் சர்க்கரையும் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு அடித்தா போதும். நம்ம சாதா கேக்கு இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளஃபியாக வருന്ന வரையும் அடிக்க தேவையில்லை. இது ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணியும் நம்ம அப்படியே பண்ணி எடுக்கலாம். பீட்டர் இதுக்கு இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைங்க அதுக்கு தேவையே கிடையாது. இப்போ நல்லா சர்க்கரையும் முட்டையும் தம்மில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மெல்ட் செய்து வச்சுருக்கீங்கன்னா சாக்லேட் அதிலே ஊற்றிக்கலாம். அது ரொம்ப ஹீட்டாக ஊற்றக்கூடாது, ஒரு லைட்டாக ஹீட் இருக்கும்போது ஊற்றிக்கலாம். ரொம்ப தணுத்து ஊற்றிக்கக்கூடாது. அப்படியே ரொம்ப தணுத்து அது அப்படியே கட்டி ஆகிடும். அதனால் லைட்டாக சூடு இருக்கும்போதே ஊற்றலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி அது கூடவே சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம். நம்ம ஜெலிச்சு வச்சுருக்கீங்கன்னா மைதா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு ஸ்பாச்சில் வச்சு அப்படியே கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம இது கூடவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம ஸ்டவ்வில் வச்சு விட அடுப்பில் வச்சும் இதே மாதிரி பண்ணி எடுக்கலாம், நம்ம ஓவனில் வச்சும் பண்ணி எடுக்கலாம். நான் ஓவனில் தான் செஞ்சு எடுக்க போகிறேன். ஸ்டவ்விலும் ஒரு திக்கான பாத்திரத்தில் இட்லி குக்கரில் எதில் வேணாலும் வச்சு நம்ம பண்ணி எடுக்கலாம். ஸ்டவ்விலும் ഞാനൊരു இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு ഞാനൊരു ஸ்கொயர் டின் தான் இதுக்காக எடுத்திருக்கு. நான் ஓவனில் வச்சு செய்ய போகிறேன். இந்த அளவுக்கு நல்லா ஜாயின் ஆன பிறகு மைதையும் சாக்லேட்டும் எல்லாம் முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த கேக் டின்னில் நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கு 4 சைட்லையும் நான் பட்டர் பேப்பர் போட்டிருக்கு. அது அந்த சைடில் வெளியில் தெரியுற அளவுக்கு பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கேக்கு வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாகிருக்கும். இந்தளவுக்கு ஊற்றின பிறகு நம்ம ஒரு ஸ்டிக்கோ அந்த ஸ்பாச்சில் வச்சு அதுக்குள்ளே ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்து விடலாம். எடுத்து விட்ட பிறகு நான் கொஞ்சம் பாதாம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கு. எந்த நட்ஸ் வேணாலும் போடலாம், இது ஆப்ஷனல் தான், இருந்தால் மட்டும் போட்டுக்கோங்க, இல்லைலும் பிரச்சனை கிடையாது. அது போட்டுட்டு ஒரு 190 டிகிரியில் 35 நிமிஷம் ഞാൻ ഒരു 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிய ஓவனில் 190 டிகிரியில் 35 நிமிஷம் நம்ம வச்சு எடுத்தாலே போதும். இந்த அளவுக்கு ஓவனில் நம்ம வச்சு 35 டிகிரியில் 35 மினிட்ஸில் வச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம இதே மாதிரியே ஸ்டவ்வில் நம்ம வச்சு எடுக்கலாம். இப்போ ரெடி, அவ்வளோதாங்க. நம்ம ப்ரௌனி கேக் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், மறக்காமல் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.